ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் அடிகணி நமஸ்காரங்கள். ஸ்ரீ ஹயக்ரீவர் ஜோதிட பயிற்சி வித்யாபீடம் அவரோட ஆச்சாரியர் சந்திரசேகர். இந்த 2025 வரக்கூடிய ஏப்ரல் மாதம் ராகு பயிற்சிக்கு உண்டான பலன்கள் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அதோட அடிப்படையில் கும்பத்தில் யாருக்கு சந்திரன் இருக்கோ அதன் மேலே இப்போ ராகு வரப்போகிறார். அப்படி சந்திரன் மேலே ராகு வரும் பொழுது அவனோட காரத்துவங்கள் பாதிக்கிற விஷயத்தை நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு பதிலும் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதோட அடிப்படையில் பார்த்துட்டிங்கன்னா, எந்த ஒரு பெண்மனுடைய ஜாதகத்தில் யாருக்கு கும்பராசியோ அந்த பெண்ணு திருமணம் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா, திருமணம் ஆன பெண்ணாக இருந்தால் மட்டும் இதை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆகியிருந்து அந்த பெண்ணுடைய ஜாதத்தில் சந்திரன் கிரகம் இருந்துச்சு அப்படின்னா அந்த சந்திரன் மேலே ராகு வரார். சந்திரனா மாமியாருக்கு உண்டான ஒரு கார கிரகம் அது. ஸோ அந்த கிரகத்தின் மீது டிரான்சிட்டில் ராகு வரதுனால மாமியாருக்கும் மருமகளுக்கும் இந்த காலகட்டங்களில் பாதிப்புடைய தன்மைகள் சற்று அதிகமாக இருக்கும். அப்போ 2 பேரும் விட்டு கொடுத்து போகணும். புது தம்பதிகள் இருந்துச்சு அப்படின்னா தனி கொடுத்து வருவது நல்லது. அதுவே அந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் கும்பத்தில் சந்திரன் கூட ராகு இருந்து, நல்லா கவனிச்சுக்கணும், சந்திரனுடைய ராகு இருந்து சந்திரனோட கிரகச்சேர்க்கை இருந்தாலும் சரி அந்த பெண்ணுக்கு கும்பத்தில், அது போக அதே கும்ப ராசியில் அந்த பெண்ணுடைய ஜாத்தில் சந்திரனுடைய கிரகச்சேர்க்கை ஒன்றாந்து சரி அதில் மேலே ராகு வரப்போகிறார். அப்போ இந்த காலகட்டங்களில் இது மாதிரி கிரகச்சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னா இந்த 2025 ஏப்ரல் வரக்கூடிய ராகு பயிற்சி 1.5 வருஷத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா மருமகளுக்கும் மாமியாருக்கு கடுமையான ஒரு சண்டைகள் பிரச்சனைகள் தேவையில்லாமல் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டங்களில் பிரச்சனை அதிகமாகும். இதை தவிர்ப்பதற்காக தனி கொடுத்தனம் போங்க. 1.5 வருஷம் கழிச்சும் கூட திரும்ப சேர்ந்துக்கலாம், தவறு இல்லை. அப்போ இது மாதிரி கிரகச்சேர்க்கை இருந்து அந்த பெண்ணுடைய ஜாதத்தில் நடக்கக்கூடியது ராகுவோட தசையோ ராகுவோட புத்தி இருந்துச்சுன்னா பாதிப்புடைய அளவு ஏறக்குரிய 300% பாதிப்புடைய தன்மை மிக அதிகமாக வேகப்படுத்தக்கூடிய வகையில் செய்யும். அதிகமான கடுமையான சண்டைகளை கொடுக்க ஆரம்பிக்கும் 2 பேருக்கும். அதனால் இந்த காலகட்டங்களில் மருமகளும் அவருக்கு உண்டான கணவரும் சேர்ந்து குறிப்பிட்ட காலங்கள் தனியாக ஒரு குடித்தனம் இருந்துட்டு இந்த ராகு பயிற்சி முடிஞ்ச பிறகு வேணால் திரும்ப ஒன்று சேர்ந்துக்கலாம், பாதிக்காது. அப்போ இந்த மாதிரி வேலைகளை செஞ்சிட்டிங்கன்னா இந்த ராகு பயிற்சிக்கு உண்டான பாதிப்பு என்பது குறைய ஆரம்பிக்கும்.